கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஊதாரி மகனின் மனமாற்றம். லூக்கா 15ஆம் அதிகாரம் 18 முதல் 19 முடிய வசனங்கள். நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன். உம்முடைய கூலி ஆட்களுள் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும் என்பேன் என்று சொல்லிக்கொண்டார். பிரியமானவர்களே, நாம் ஊதாரி மைந்தன் உவமை குறித்து அறிவோம். தந்தையின் அன்பை புரிந்து கொள்ளாத இளைய மகன் அவரிடம் வந்து சொத்தில் தனக்குரிய பங்கை பிரித்து தருமாறு கேட்கிறான். சொத்தை பிரித்து வாங்கி கொண்டு தொலைதூரத்திற்கு சென்று தன் நண்பர்களுடன் தவறான வாழ்க்கை வாழ்ந்து பணத்தை எல்லாம் தொலைக்கிறான். கையில் இருந்த பணம் எல்லாம் தீர்ந்தவுடன் அவன் நண்பர்கள் எல்லாம் அவனை விட்டு விலகி போயினர். பிழைப்பதற்கே வழியில்லாத நிலைக்கு தள்ளப்பட்டான். தன்னுடைய தவறை உணர்ந்தான். தன் தந்தையின் கூலியாட்களுக்கு தேவைக்கும் அதிகமான உணவு இருக்க தான் இங்கு பட்டினி கிடப்பதா? உடனே தந்தையிடம் சென்று மன்னிப்பு கேட்டு அவருடைய கூலியாட்களுள் ஒருவனாக சேர்த்து கொள்ள சொல்வேன் என்று உறுதி கொண்டு தந்தையை நோக்கி செல்கிறான். இங்கு இளைய மகன் தன் குற்றத்திற்காக மனம் வருந்தியது மட்டுமல்லாமல் தந்தையோடு ஒப்புரவாக அடுத்த கட்ட நடவடிக்கையும் எடுக்கிறான். அதன் மூலம் அவன் உண்மையான மனமாற்றத்திற்கு எடுத்துக்காட்டாக திகழ்கிறான். தன்னுடைய தவறை உணர்ந்து திருந்திய இளைய மகன் தந்தையிடம் மன்னிப்பு கேட்டு தன்னை ஒரு கூலியாளாகவாவது ஏற்றுக்கொள்ளும் என்று கேட்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் செல்கிறான். தந்தை அவன் தூரத்தில் வரும்போதே அவனை கண்டு ஓடி வந்து கட்டி தழுவி முத்தமிட்டார். விருந்து வைத்து கொண்டாடுகிறார். அன்பானவர்களே, உலக தந்தையே இவ்வாறு இருக்கும்போது நம் இறை தந்தை நம் மனமாற்றம் குறித்து அடையும் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. நாம் இதுவரை நம் பாவத்திலிருந்து மனமாறாமல் இருந்தால் இன்றாவது மனம் மாறுவோம். அன்பு இறைவா, நீர் எங்களுக்காக பாடுகள் பட்டீரே. உம் சிலுவையை நாங்கள் பார்க்கும்போது எங்கள் பாவ வாழ்விலிருந்து இந்த இளைய குமாரனைப் போல் மனம் மாறி உம்மிடம் வர எங்களுக்கு உதவி செய்யும் இறைவா. ஆமேன்.